ஹாய், என்ன கரண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் ஈவெண்ட்ஸு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. அதாவது ஆர்டிகிள் 67 பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாதா? ஆர்டிகிள் 67 அப்படின்றது இந்திய துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலத்தை பற்றி தெளிவாக விவரிக்கிறது. ஏன் இது முக்கியம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, சமீபத்தில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் தன்னுடைய உடல்நல குறைவு காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தாங்க. அதனால தான் இந்த ஆர்டிகிள் முக்கியம்னு சொல்கிறேன். ஆர்டிகிள் 67 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது துணை குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் 5 வருடங்கள். ஒருவேளை பதவிக்காலம் முடிவதற்கு முன்னாலே தன்னுடைய விருப்பத்தின் பேரில் தன்னுடைய பதவியிலிருந்து விலக விரும்பினால் தன் கைப்பட எழுதின அந்த பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிக்கும்போது அவர் துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து விலகிக்கொள்ளலாம். ஒருவேளை இவருடைய பதவிக்காலம் முழுமையாக நிறைவேற்றிருக்கு, 5 வருடங்கள் முடிவுற்றுச்சு அப்படின்னு சொன்னால் புதிதாக துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்கும் வரை தன்னுடைய பதவியில் அவங்க நீடிக்கலாம். இரண்டாவது விஷயம், இவருடைய பதவி விலகல் பற்றின சொல்கிறார். பதவி விலகல் அப்படின்றது மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் அறுதி பெரும்பான்மையோட இவருக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது மக்களவையினால் ஒப்புதல் செய்யப்படும் போது அவரோட துணை குடியரசுத் தலைவரிலிருந்து பதவி நீக்கப்படலாம். சரிங்க, இப்போ பதவி விலகியாச்சு. இப்போ இது தேர்தல் நடத்த வேண்டும். இந்த தேர்தல் நடத்துவதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தாங்க 324. இதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தில் தான். அவங்க தான் தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, அப்போ துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான தகுதிகள் என்னென்ன, அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 66. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிரம்பியராக இருக்க வேண்டும், மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுப்பதற்கு தகுதிகளை அவர் பெற்றிருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஊதியம் தர பதவிகள் எதையும் அவர் வகிக்கக்கூடாதுங்க. ஸோ இது போன்ற உங்களுக்கு இந்த துணை குடியரசுத் தலைவர் சம்பந்தமான இது தெளிவான உங்களுக்கு ஆர்டிக்கிளோட தெளிவான விளக்கங்கள் நம்மளுடைய சேனல் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.